ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ப்ரைடல் ப்ளவுஸோட நெக் டிசைன் எப்படி மேக் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஆனால் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டிச்சஸ்லாம் ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் தான். ஃபஸ்ட்டு நெக் லைன் மார்க் பண்ணிவிட்டு 2 லைன் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்கள், ஒரு லைன் 3 mm பீடில் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்ம 3 mm பீடை ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா, சிங்கிள் பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். இது பார்த்திங்கன்னா நான் நார்மல் ஸ்விங் த்ரெட்டு தான், காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீடல் நம்பர் துலிப் பிராண்டு 24 யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் கேப் இல்லாமல் நல்ல நெருக்கமாக ஸ்டிச் கொடுத்திங்கன்னா தான் இந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பீட் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன் செயின் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்டோன் உள்ள செயின் தான் அது. அதை எடுத்து நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஸ்டோன்ஸ் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன். ஸ்டோன் செயினை நம்ம 2 டைப்பில் ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம். அடுத்து ஒரு லைன் அகெயின் 3 mm பீடு வச்சு ஒரு லைன் கொடுக்கணும். இந்த 3 mm பீட் பார்த்திங்கன்னா டல் கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிரைட்டான கோல்டு யூஸ் பண்ணலை. பிரைட்டாக கோல்டு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப அடிக்க வர மாதிரி இருக்கும். ஸோ டல் கோல்டு யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுத்துட்ருக்கோம். இதுவும் ஒரு லைன் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், ரவுண்ட் ஷேப் சக்கரி யூஸ் பண்ணி ஒரு லைன் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். இந்த சக்கரி நம்ம கொடுக்கும்போது கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். எப்படி ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் கொடுத்தும் நம்ம பண்ணலாம், இல்லை அப்படியே சேர்த்தாப்பில் அட்டாச் பண்ணியும் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணலாம். இப்படி நான் சேர்த்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு கேப் விழாது, கண்டினியூஸாக போயிட்டுருக்கும். இந்த சக்கரி மேலே நம்ம ஸ்டோன் தான் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். அதை லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ இதையும் ஒரு லைன் முடிச்சுட்டு அகெயின் நம்ம சேம் ஸ்டிச்சஸை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தோம் இல்லையா, 3 mm பீடு யூஸ் பண்ணி ஒரு ஸ்டிச், அதை நம்ம அகெயின் ஒரு லைன் கொடுக்க போகிறோம். அகெயின் ஸ்டோன் லைனு, அதுக்கப்புறம் ஒரு லைன் 3 mm பீடு இப்படி கொடுத்துட்டு இந்த இதை முடிக்க போகிறோம். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு 1 inchக்கு வரும். ஸோ நல்ல பட்டையாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த ப்ளவுஸ் ஃபினிஷிங் பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டாக எடுத்து கொடுக்கும். பாருங்கள், இப்போ இந்த லைன் பீட் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்ருக்கோம். அடுத்து இதை முடிச்சுட்டு அகெயின் 1 லைன் நம்ம ஸ்டோன் செயின் கொடுக்கணும். ஸ்டோன் செயின் நான் ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். இது நம்மளுக்கு கோல்டு கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது, அதையும் நம்ம கொடுக்கலாம். அதை கொடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மைல்டாக இருக்கும். ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணும்போது நல்ல பிரைட்டாக இருக்கும். ஈவினிங் ஃபங்க்ஷன் அதுக்கெலாம் இந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டோன் செயினையும் ஒரு லைன் வச்சு முடிச்சிடலாம். இப்போ இது முடித்தாச்சு. அடுத்து பாருங்கள், அகெயின் ஒரு லைன் நம்ம 3 mm ரவுண்ட் பீடு யூஸ் பண்ணி ஒரு லைன் கொடுத்து முடிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான், பட் நம்மளுக்கு ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம நிறைய ஒர்க் இல்லாமல் இந்த மாதிரி பட்டையாக கொடுக்கும்போது நம்ம ட்ரெஸ்லாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதாவது பூ வைக்கும்போது அந்த இதெல்லாம் பிடிச்சி இழுக்காமல், சாரியோட த்ரெட்டெல்லாம் பிடிச்சி இழுக்காமல் நீட்டாக இருக்கும். இதே நம்ம டிசைன்ஸ் நிறைய கொடுத்தோம்னா
எஸ்பெஷலி பேக் நெக்குக்கு வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி பட்டையாக எந்த டிஸ்டர்பும் பண்ணாத மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ இது அதே மாதிரி ஒரு லைன் கொடுத்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா 3mm பீடை ஒரு சுகர் பீடை யூஸ் பண்ணி ஒரு அரும்பாக வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்குறோம். இதோட இந்த டிசைன் முடிஞ்சுது. இது பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி எடுத்திருக்கேன்னா ஒரு சுகர் பீடு எடுத்துகிட்டு ஒரு 3mm பீடு யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். இதுக்கு வந்து இண்டிவிஜுவல் நாட்டும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போய் ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஸ்லாண்டிங்காக கொடுக்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதை அப்படியே ஒரு லைன் கொடுத்து முடிச்சிடலாம். பாருங்கள், ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஒர்க்கு இருக்குன்னா ஸ்டோன் மட்டும் பேஸ்ட் பண்ணணும். நல்ல க்ளூ வந்து தாராளமாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டோனை வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்டோன் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு ஒயிட் கலர், ஒரு செல்ஃப் கலர், அதாவது ரெட் கலர் அப்படி எடுத்திருக்கேன் ஆல்டர்னேட்டிவாக. இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது செல்ஃப் கலரு அண்ட் கோல்டு காம்பினேஷனில் நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த ப்ளவுஸை வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நம்ம நிறைய சாரீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்கான் ஸ்டோனை தான் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஸ்டோன் விட்டு ஒரு ஸ்டோன் அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், வந்து ரெட் கலர் ஸ்டோன் பேஸ்ட் பண்ண போகிறேன். இது நார்மலான குந்தன் ஸ்டோன் தான். ரெட் கலர் ஸ்டோன் வந்து நான் வந்து சர்க்கான் ஸ்டோன் யூஸ் பண்ணல, குந்தன் ஸ்டோனு. ஃப்ளாட்டாக இருக்கும், பட் வந்து சக்கரியில் வந்து பெர்ஃபெக்டாக வந்து ப்ளேஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளவுஸோட நெக் டிசைன் பாருங்கள். எல்லாம் ஃபினிஷ் பண்ணி அது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நம்ம நிறைய ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ப்ரைட்டாகவும் இருக்கும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.